கோவை கவுண்டம்பாளையத்தில் உள்ள மாநகராட்சி குப்பைகள் சேகரித்து தரம் பிரிக்கும் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், வணக்கம். இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன? முழு விவரம். கனிமொழி, வணக்கம். கோவை கவுண்டம்பாளையம் மேட்டுப்பாளையம் சாலையில் இருக்கிறது. இந்த கவுண்டம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய எரு கம்பெனி அருகே கோவை மாநகராட்சியின் குப்பைகள் தரம் பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு கிடங்கானது அமைந்திருக்கிறது. சுமார் ஒரு 4000 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கிடங்குல தினசரி சுமார் ஒரு 4 முதல் 5 டன் குப்பைகள் அங்கு கொண்டு வந்து சேகரிக்கப்பட்டு அது தரம் பிரித்து அது மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று தரம் பிரித்து அனுப்பப்படுகிறது. இந்த நிலையில இன்று காலை திடீரென அந்த குப்பை கிடங்குல தீ விபத்தானது ஏற்பட்டு அந்த பகுதி முழுவதுமாக புகை மூட்டமானது பரவி இருக்கிறது. இதையடுத்து அங்கு பணியில் இருந்த மாநகராட்சி ஊழியர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் அளித்தனர். தகவலின் அடிப்படையில கோவை வடக்கு மற்றும் தெற்கு என 2 தீயணைப்பு நிலையங்களிலிருந்து 4 தீயணைப்பு வாகனங்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று தீயை அணைக்க முற்பட்ட போது தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக போராடியும் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை. இதைத் தொடர்ந்து சுமார் ஒரு 10 லாரிகளில் தண்ணீர் லாரிகள் வரவழைக்கப்பட்டு தீயணைப்பு வீரர்களும் மேலும் கூடுதலாக இறக்கிவிடப்பட்டு அங்கு சுமார் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்திருக்கிறார்கள். இருப்பினும் அந்த பகுதி முழுவதுமாக இந்த புகை மூட்டமானது காணப்படக்கூடிய நிலையில அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மூச்சு விடக்கூடிய ஒரு சிரமமானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல தற்போது கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் தலைமையில மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறையினரும் இந்த பகுதியில் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை ஏற்படுத்தி வருகிறார்கள். அதே போன்று இந்த பகுதியில் மேலும் தீ பரவாமல் தடுக்கும் வகையில தீயணைப்பு படை வீரர்களும் துரிதமான ஒரு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.